ஸ்ரீராமன், ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தி அங்கங்க சலசலப்புகள் எழுந்த நிலையில இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி இல்ல அப்படின்றத மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்காரு. 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு இருக்காரு. உங்களுடைய பார்வை? அவங்க என்ன வேணா சொல்லட்டும். ஜனவரி மாதத்திற்கு பிறகு என்ன கூறுகிறார்களோ அதை வைத்துக் கொண்டுதான் எங்க கூட்டணி செல்கிறது. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே காங்கிரஸ் திமுக விட்டுட்டு போகுமா? ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் டாக்டிக். ஒருவேளை நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்தாக்க எங்களுடைய முக்கியத்துவத்தை அதிமுக குறைத்து எடை போடக்கூடாது. இப்பவே ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க கூட்டணிக்கு போறோம் அப்படின்னா அதிமுகவுக்கே சரி, அவங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் நம்ம கிட்ட வந்துட்டாங்க இப்பவே அப்படின்னா அவங்க இடஒதுக்கீட்டுல எல்லாமே பிரச்சனை இருக்கும். அதனால ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். யாருடனும் கூட்டணி கிடையாது, யாருடனும் கூட்டணி கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கிரிட்டிக்கல் மாஸ் இல்லை இல்லை இல்லை. கரூர் சம்பவத்திற்கு பிறகும் அது இன்னும் குறைந்திருக்கிறது. அதனால அவர்கள் தனித்தும் அவங்களும் தான் எவ்வளவு நாளா சொல்றாங்க, எங்கள் தலைமையில் கூட்டணி, எதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், திமுக பாஜக அல்லாத கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணிக்கு தயார், விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தயார் சொன்னாங்களா? எவ்வளவு கட்சி வந்தாங்க? இது சொல்லி 1 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே, 8 மாசம் 9 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க தயார் 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 தயார்னு. ஆனா இது வரைக்கும் யாருமே வரலையே, சிறிய கட்சி கூட வரலையே. அது மட்டுமல்ல, ஒரு அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் மற்ற கட்சிகளில் இருந்தும் வரவில்லை. இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு, அப்போ மற்ற கட்சிகளில் இருந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் இருந்த தலைவர்கள் அங்கு மாறி போனாங்க. அவங்க ரொம்ப பெரிய தலைவர்களா இருந்தாங்களா இல்லையா அது வேற விஷயம். பட் ஒரு ஸ்ட்ரீம் போனாங்க. இப்போ இவர் அந்த மாதிரி அனுபவம் மிக்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று போட்டாங்களே, நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரி கிட்ட எஸ்ஐஆரை பத்தி ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த தேர்தல் அதிகாரிக்கும் அதுக்கு தொடர்பு இல்லை. அதே மாதிரி நேத்து என்ன சொன்னாங்க, ஒரு வீடியோ போட்டு விஜயே சொன்னார், எஸ்ஐஆர் வரும், இந்த ஓட்டு நீங்க என்ன பண்ணணும். கிட்டத்தட்ட அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நினைச்சேன். இன்னைக்கு பார்த்தா உங்க ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு வினோதமான கட்சியா இருக்கு, வித்தியாசமான. விஜய் முன் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அது மட்டும்தானா? அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போறதுதான் ஒரே வாய்ப்பா விஜய்க்கு முன்னாடி இருக்கிறது? வேற என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க? காங்கிரஸ் வராதுங்க. காங்கிரஸ் அது திமுகவோட இல்லாட்டி திமுக மொத்தமா 5 சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருவாங்கிற பயத்துல இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது உயிரோடு வச்சிருப்பாங்க. இதே ஜனவரி வரைக்கும் போயிட்டு இருக்கும். காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, டெல்லிக்கு கேசி வேணுகோபாலோட பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் இதனால் காங்கிரஸ் திமுக விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கவலை, பீகார்ல வேற நடந்த இந்த மிக பிரம்மாண்ட தோல்விக்கு பிறகு திமுக ஏற்கனவே இருக்கிற சீட்ல கை வச்சு கொடுக்க முடியாதுன்ட்டாங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த கவலை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் போயிட்டு இருக்கும். மெயின் இஷ்யூ என்னன்னா, நீங்க பிரசாந்த் கிஷோர் எடுத்தீங்க. பிரசாந்த் கிஷோர் கடந்த 2 ஆண்டு காலத்துக்கு கிராமம் கிராமமாக பீகார்ல சென்றிருக்கிறார். கிராமம் கிராமமாக சென்றிருக்கிறார் 2 ஆண்டுகள். இவர் என்னங்க மொத்தம் 3 மீட்டிங் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் இந்த சனிக்கிழமை ஆரம்பிச்சாரு. அது 3வது மீட்டிங்லயே இந்த துயர சம்பவம் நடந்துச்சு, அதோட அதுவும் முடிஞ்சிருச்சு. என்ன எனக்கு புரியலைங்க, பிரசாந்த் கிஷோர் என்னதான் நம்ம சரி 3.25% தான் எடுத்தாருங்க. 50 இடங்களில் ஜன்ஸ்வராஜ் கட்சி 3வது இடம், 32 இடங்களில் 10,000 ஒரு இடத்தில் 2வது இடம், 12 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வந்த வேட்பாளருக்கு விட அந்த மார்ஜினை விட அதிகமான வாக்குகள் ஜன்ஸ்வராஜ் 12 தொகுதியில, அதாவது அந்த 12 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற நிர்ணயித்திருக்கிறாங்க ஜன்ஸ்வராஜ். ஒரு வழியில
38ல 236 தொகுதியில டெபாசிட் போச்சுன்னா அது மிகப்பெரிய தோல்வி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் போட்டு இருக்கிறார். இது இப்போதைக்கு இல்லைன்னா கூட இப்போ பீகார்ல 2 பெரும் தலைவர்களும் கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நிதிஷ்குமாருக்கு இது இறுதி டேர்ம் ஆகத்தான் இருக்க போகிறது. பரவலாக உடல்நலம் குன்றியிருக்கிறார். லாலு யாதவ் ஏற்கனவே உடல்நலம் குன்றியிருக்கிறார். சோ பிரசாந்த் கிஷோர் ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பீகார்ல அவர் உறுதிப்படி அவர் செயல்பட்டார், உறுதியாக 3வது போர்ஸாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அந்த ஒப்பீடை பத்தி பேசுறீங்க. பிரசாந்த் கிஷோரோட விஜய் சம்பந்தமான அந்த ஒப்பீடு சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு திரைக்கலைஞர், ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், இருவருடைய ஒப்பீடு. மக்களை சந்திச்சிருக்காரு இங்க விஜய் அவர்கள். எத்தனை வில்லேஜஸ்க்கு போய் எத்தனை மக்களை சந்திச்சிருக்காரு. அவர் கிராமமா 2.5 வருஷமா போயிட்டு இருக்காருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜன்ஸ்வராஜ் எப்ப நீங்க போய் எடுத்து எப்பல இருந்து வில்லேஜா போறதுன்னா நான் ஃபிளையிங் விசிட் கொடுத்துட்டு சொந்த பிளேன்ல பிரைவேட் பிளேன்ல திரும்பி வருது நான் சொல்லல. கிராமத்திலேயே தங்குறது, அந்தந்த ஊர்லயே தங்கி தங்கி பக்கத்து ஊருக்கு போறது, அடுத்து போறது 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. சரி, சோ நீங்க ஒப்பிடுறதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஒப்பிடுறதுக்கு there is no comparison. நம்ம தொடர்ந்து பேசலாம். மூவி அப்பீல்னால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பெரிய ஸ்டார், அந்த ஸ்டார்டம் வச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறாரு. இது இவரையும் அவரையும் கம்பேர் பண்ணுவோம். பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி இல்லைன்னா தாவேகா திமுக இடையேதான் போட்டி அப்படின்னு இன்னும் சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அடுத்த சுற்றுலா அந்த கேள்வியோட உங்ககிட்ட வர நம்ம தொடர்ந்து பேசலாம்.